லத்தி டெஸ்ட் பேட்ச் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். தேர்வு எண் 5ல் கேட்கப்பட்ட உளவியல் கொஸ்டினுக்கான எக்ஸ்பிளனேஷன்ஸ் பார்ப்போம். என்னென்ன டாபிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அகராதி வரிசையாக்கம், புதிய வார்த்தை உருவாக்கம், நேரம் மற்றும் வேலை. அகராதி வரிசையாக்கம்னா நம்ம டிக்ஷனரியில எப்படி இருக்கும், ABCD அதை வச்சு பாக்குறது, அதுல எதுவும் இல்லை, நம்ம ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். புதிய வார்த்தை உருவாக்கம் அப்படின்னும் போது ஒரு பெரிய வேர்டு இருக்கும், அந்த வேர்ட்ல இருந்து கீழே இருக்க ஆப்ஷன் இருக்க வேர்டு உருவாக்க முடியுமா முடியாதான்னு கேட்பாங்க. அது ஓகே. சரி, நேரம் மற்றும் வேலை இதுல என்னென்னலாம் கான்செப்ட்ஸ் இருக்கு அப்படின்றது மட்டும் ஒரு ஓவர்வியூவா பார்த்துட்டு அப்புறம் நம்ம எக்ஸ்பிளனேஷன் சொல்ல போயிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் அது மட்டும் பார்ப்போம். சரி, டைம் அண்ட் ஒர்க் அதோட கான்செப்ட்ஸ் ஓகேங்களா. டைம் அண்ட் ஒர்க்னா என்னப்பா, நேரம் மற்றும் வேலை அப்படின்றது ஓகேங்களா. சரி சார், ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஏ அப்படின்றவரு எக்ஸ் நாட்கள்ல ஒரு வேலையை முடிக்கிறாரு அப்படின்னா அவரோட திறமை நம்ம என்ன சொல்லுவோம்னா 1/x அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா. ஏ ஒரு வேலையை 10 நாள்ல முடிக்கிறாருன்னா அவரோட திறமை என்ன சொல்லுவோம், 1/10 சொல்லுவோம். எப்படி சார் அப்படின்னா, டைம் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு எஃபிஷியன்சி ஓகேங்களா. இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு எஃபிஷியன்சி ஓகேங்களா. இப்ப 10 நாள்ல அவர் வேலையை முடிக்கிறாருன்னா அவரோட திறமை என்ன சொல்லுவோம், 1/10 அப்படின்னு. அந்த லாஜிக் படி நம்ம இப்ப யோசிக்க போறோம் ஓகேங்களா. ஏ அப்படின்றவர் எக்ஸ் நாட்கள்ல வேலையை முடிக்கிறார், பி அப்படின்றவர் ஒய் நாள்ல வேலையை முடிக்கிறார். அவங்க என்ன கேட்கறாங்க, ஏவும் பியும் சேர்ந்து அந்த வேலையை செஞ்சா எத்தனை நாள்ல முடிப்பாங்கன்னு கேட்கறாங்கன்னா, நீங்க என்ன பண்ணணும், எக்ஸ் ஒய் பை எக்ஸ் பிளஸ் ஒய் அப்படின்னு போடணும். ரெண்டுத்தையும் மேல பெருக்கணும், கீழே ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். தனித்தனியா ஏன்றவர் எக்ஸ் நாள்ல வேலையை முடிக்கிறார், பின்றவர் ஒய் நாள்ல வேலையை முடிக்கிறார், ஏவும் பியும் சேர்ந்து கேட்கறாங்கன்னா என்ன பண்ணணும், ரெண்டு பேரோட நாட்களை மேல பெருக்குங்க, கீழே ஆட் பண்ணி ஆன்சர் வந்துடும். அதே லாஜிக் இது எப்படி சார்னா, ஏன்றவர் எக்ஸ் நாட்கள்ல வேலையை முடிச்சிடறாரு, இங்க நம்ம கண்டுபிடிச்சோம் தெரியுமா, ஏபி சேர்ந்து, அந்த மாதிரி அவங்க கொடுத்துட்டாங்க. ஏபி சேர்ந்து ஒய் நாள்ல வேலையை முடிக்கிறாங்கன்னா பி மட்டும் தனியா. நீங்களே பாருங்களேன், இப்ப இந்த ஈக்குவேஷன் நான் ஏவை அடிச்சாதான் மைனஸ் பண்ணாதான் யார் கிடைப்பா, பி கிடைப்பா. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, ஆஸ் யூசுவல் அந்த லாஸ்ட் கொஸ்டின் மாதிரியே தான், இதை எப்படி இந்த தனியா ஒரு ஆளுக்கு கேட்டாங்கன்னா மேல ரெண்டுத்தையும் பெருக்கிடணும், கீழே ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். டிஃபரன்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய். இப்ப ஏ ஒரு வேலையை 10 நாள்ல வேலையை முடிக்கிறாரு, ஏவும் பியும் சேர்ந்து 10 நாள்ல வேலையை 15 நாள்ல வேலையை முடிக்கிறாங்க அப்படின்னா பி எத்தனை நாள்ல எப்படி கண்டுபிடிப்பீங்க, மேல 10யும் 5யும் பெருக்குங்க, கீழே ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா ஆன்சர் வரும் ஓகேங்களா. இது ஒரு லாஜிக், அது ஒரு லாஜிக். அடுத்து சரி சார், இப்ப ரெண்டு பேர் மாதிரி 3 பேர் கொடுக்குறாங்க. ஏன்றவர் எக்ஸ் நாள்ல முடிக்கிறாரு, பீன்றவர் ஒய் நாள்ல முடிக்கிறாரு, சீன்றவர் இசட் நாள்ல முடிக்கிறாரு. 3 பேரை சேர்ந்து கேட்கறாங்கன்னா மேல எப்படி பார்த்தோம் நம்ம, 2 பேருக்கு கேட்டாங்கன்னா மேல ரெண்டுத்தையும் பெருக்கி கீழே ரெண்டுத்துக்கு ஆட் பண்ணுமா. இப்ப 3 பேருக்கு தனியா கொடுத்துட்டு சேர்த்து கேட்கறாங்கன்னா மேல 3த்தையும் பெருக்குங்க, எக்ஸ் ஒய் இசட் அந்த நம்பர்ஸ் மேல மல்டிபிள் பண்ணிட்டு கீழே எக்ஸ் ஒய் பிளஸ் ஒய் இசட் பிளஸ் இசட் எக்ஸ், அவ்வளவுதான் ஆன்சர். எக்ஸ்ன்றது இப்ப 10 நாள், பின்றது 5 நாள், சீன்றது 20 நாள். மேல என்ன முடியும், 10 × 5 × 20, கீழே 10 × 5 பிளஸ் 5 × 20 பிளஸ் 20 × 10 அப்படின்னு மல்டிபிள் பண்ணுவீங்க. சரி சார், இதுல என்ன சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஏவும் பியும் சேர்ந்து எக்ஸ் நாட்கள்ல வேலையை முடிக்கிறாங்க. 3 பேர் ஏபிசி சேர்ந்து, ஏ ஒய் டேஸ், பி இசட் டேஸ்னா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா ஏ பிளஸ் பி கண்டுபிடிக்கணும். ஏ பிளஸ் பி எப்படி கண்டுபிடிப்பீங்க, தனித்தனியா கொடுத்துட்டாங்கன்னா மேல ரெண்டுத்தையும் பெருக்கணும், கீழே ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணுமா. ஓகே, இப்போ உங்களுக்கு இது ஏ பிளஸ் பி இருக்கு, இந்த ஏ பிளஸ் பி இந்த ஏ பிளஸ் பி அடிச்சோம்னா நமக்கு யார் மட்டும் தனியா கிடைச்சிருவா, சி கிடைச்சிருவா. அப்ப நான் இந்த இடத்துல எக்ஸுக்கு மட்டும் என்ன பண்றேன்னா, இது சாரி ஒண்ணு இல்ல, ஏ என்னதுனால ஒய் பி, அப்போ ஒய் இன்டு இசட் பை ஒய் பிளஸ் இசட் ஓகேங்களா. இப்ப எனக்கு இதுல ஏ பிளஸ் பி பிளஸ் சி 3 பேர் சேர்ந்து எக்ஸ் நாள், அதை ஏ பி இதை வச்சு கழிக்கிறேன்னா இது ரெண்டுத்துக்கு மைனஸ் பண்ணும். அப்ப என்ன பண்ணுவீங்க நீங்க, சி ஈக்குவல் டு எக்ஸ் இன்டு எக்ஸ் ஒய் பை ஒய் பிளஸ் இசட் ஒய் இசட் பை ஒய் பிளஸ் இசட். மேல ரெண்டுத்தையும் பெருக்கிக்கிறேன், கீழே ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க போறேன். இது உங்களுக்கு ஆல்பபெட்டா இருக்கிறது பெருசா தரும், நம்பரா இருந்தா நம்ம ஈஸியா புரிஞ்சு, கான்செப்ட் மட்டும் புரிஞ்சு. என்ன ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் இசட் பை ஒய் பிளஸ் இசட் வர வேல்யூவோட டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சுன்னா போதும் ஓகேங்களா. சரி, அடுத்து வேற எப்படி சார் கேட்கலாம் அப்படின்னா, இது புரியுதுல, அதே மாதிரி தான் இப்ப ஏபி சேர்ந்து எக்ஸ் நாள், பிசி சேர்ந்து ஒய் நாள், சிஏ சேர்ந்து இசட் நாள், அவங்க கேட்கறது ஏ பிளஸ் பி பிளஸ் சி. இது என்ன சார் பண்றா, ஒண்ணே இல்ல, இந்த ஃபார்முலா தான், முன்னாடி ஒரு 2 மட்டும் போட்டுக்கணும், எக்ஸ் ஒய் இசட் பை எக்ஸ் ஒய் பிளஸ் ஒய் இசட் பிளஸ் இசட் எக்ஸ் ஓகேங்களா. இப்ப நல்லா பாருங்க, ஏவும் பியும் சேர்ந்து 10 நாள், பியும் சியும் சேர்ந்து 5 நாள்ல, சியும் ஏவும் சேர்ந்து 20 நாள்ல வேலை முடிக்கிறாங்கன்னா தனித்தனியா கேட்க ஏபிசின்னு கேட்டுறாங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க, முன்னாடி ஒரு 2 போட்டுட்டு இங்க என்ன பண்ணுவோம், 10 × 15 × 20 கீழே 10 × 15 15 × 20 20 × 10 ஓகேங்களா. சரி, லாஸ்ட் ஒரு கான்செப்ட் என்னன்னா ரிமைனிங் டேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ரிமைனிங் டேஸ் அப்படின்னு வந்தாலே 5 கோடு போட்டுருங்க.
எத்தனை கோடு? 5 கோடு போட்டுருணும். 5 கோடு போட்டுட்டு இங்க ஸ்டார்ட் பண்றவங்களோட கம்ப்ளீட் முழு நாள் அவங்க மட்டும் செஞ்சா, ஸ்டார்ட் பண்றவங்க கம்ப்ளீட்டா செஞ்சா எத்தனை நாள்ல முடிப்பாங்கன்றது. இங்க என்ன பண்ணணும்? விட்டு போற நாள் 5 நாள் வேலை செஞ்சுட்டு 5 நாள்ல முடிக்கணும் வேலையை 2 நாள் செஞ்சுட்டு போயிட்டானா என்ன பண்ணும்? 5 நாள்ல வேலையை முடிப்பாரு. ஸ்டார்ட் பண்ண 5 2 நாள் வேலையை செய்யற. இதுல இதை மைனஸ் பண்ணி 1ஐயும் 2ஐயும் மைனஸ் பண்ணி எழுது. இங்க என்னது? ஸ்டார்ட் பண்றவங்களை வச்சு எழுது. இங்க என்னது? கம்ப்ளீட். இது ஸ்டார்ட் பண்றவங்களை வச்சு இந்த லைன் எழுதணும். இது என்னப்பா? கம்ப்ளீட் பண்றவங்களை வச்சு எழுதணும். ஓகேங்களா? இங்க என்ன பண்ணுவீங்க? கம்ப்ளீட் பண்றவங்கன்னா யாரு கம்ப்ளீட் பண்றாங்களோ அவங்களோட கம்ப்ளீட் பண்றவங்க முழு நாள். இது என்னன்னா ரிமைனிங் டேஸ் அப்படி, மீதி நாள் அப்படின்றது, மீதி நாள் மீதி வேலை அப்படின்றத வச்சு இங்க எழுது. ஓகேங்களா? சரி சார், என்னன்னா இந்த 1 2 3 4 இந்த 4 டேஷ்ல ஏதோ ஒரு இடத்துல எக்ஸ் வரும். என்ன பண்ணுங்கன்னா கிராஸ் மல்டிபிள் பண்ணி எழுதிட்டீங்கன்னா நம்ம ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? 1 into 4 இது 4th டேஷ் ஈக்குவல் டு 3 into 4th டேஷ் இது வந்து 5th டேஷ்னு வச்சுக்கணும். 1 2 1 2 3 அப்ப இது 1 நம்ம எடுத்துக்கலாம், இதை நம்ம 3 எடுத்துக்கலாம், இதை நான் 4 எடுத்துப்பேன், இதை நான் 5 எடுத்துப்பேன். அப்ப 1 into 5 3 into 4 கிராஸ் மல்டிபிள் பண்ணீங்கன்னா இது 4 இடத்துல ஏதோ ஒன்று தான் எக்ஸ் வேல்யூ, அதை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? இதுதான் இப்போ லாஜிக். இது தெரிஞ்சாலே போதும், டைம் ஒன் வரைக்கும் உங்களுக்கு 90% எல்லா டாபிக் உள்ள கவர் ஆயிடும். சரி, இப்போ நம்ம சம்முக்குள்ள போயிடும். ஓகே, ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கொடுத்துறாங்க பாருங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தைகளில் அகர வரிசையில் அமைத்து முதலில் வரும். இதை மட்டும் லாஜிக் ஆகும். ஓகேங்களா? சரி, இப்போ எல்லாமே பாருங்க. எல் 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 எல், அடுத்து எல்லாமே இ இ இ இ எல் இ எல் இ. இப்ப தேர்ட் லெட்டர் பார்க்கும்போது என் இருக்கு, என் இருக்கு, ஜி இருக்கு, ஜி இருக்கு. ஏபிசிடில எல்இஎன் எல்இஎன் எல்இஜி எல்இஜி. ஓகேங்களா? ஏபிசிடில எது ஃபர்ஸ்ட் வரும்? நமக்கு என் வருமா ஜி வருமானா? என் ஜி தான் வரும். அப்ப இது ரெண்டுத்துல ஏதோ ஒண்ணுதான் ஃபர்ஸ்ட் வரும். சரி, இப்ப அடுத்து பாருங்க. எல்இஜி எல்இஜி, அடுத்து ஏ ஏ, அது முடிஞ்சிருச்சு. அடுத்து சி வருமா எல் வருமானா? சி தான் ஃபர்ஸ்ட் வரும். அப்ப லெகசி அப்படின்றது தான் ஆல்பபெட் ஆர்டர்ல என்ன வரும்? ஃபர்ஸ்ட் வரும். அடுத்து செகண்டா யார் வருவா? லீகல் வருவா. தேர்ட் யார் வருவா? எல்இஎன் ஜிடிஹெச் எல்இஎன் ஐஇஎன்டி. ஓகேங்களா? LENIENT. என் வருமா ஜி வருமான்னு பாருங்க. LEN போயிட்டு ஜி தான் வரும். அப்ப இவரு தேர்ட் வருவா, இவரு ஃபோர்த் வருவாங்க. நம்ம கேட்டது யார் ஃபர்ஸ்ட்? அப்ப லெகசி அப்படின்ற வார்த்தை தான் ஃபர்ஸ்ட் வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन. நெசசரி என் 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 இ. அப்ப இது எத்தனாவதா வரப்போகுதுன்னு அர்த்தம்? ஃபோர்த்தா வரப்போகுதுன்னு அர்த்தம். இங்க பாருங்க NA NA NA. அடுத்து பாருங்க டி ஃபர்ஸ்ட் வரணுமா பி ஃபர்ஸ்ட் வருமானா? QRS டி வரும், அப்புறம் தான் பி வரும். அப்ப நேச்சர் NAT அப்படின்றது நமக்கு ஃபர்ஸ்ட் வந்துடும். அடுத்து பாருங்க NAB NAB. அப்ப செகண்ட்ல இது எதிர்பார்க்கும். ஏ வருமா ஐ வருமானா? ஐ வரும். அப்ப இவர் செகண்ட் வருவாரு, இவர் தேர்ட் வருவாரு, இவர் ஃபோர்த் வரும். நம்ம கேட்ட ஆன்சர் நேச்சர். அப்ப யார் ஃபர்ஸ்ட் வருவாங்கன்னா நேச்சர் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन. கீழே கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தையில் அகர வரிசையில் அமைந்து இரண்டாவதாக வரும் எதுன்னு கேட்கலாம். என்னதுப்பா? இரண்டாவதா வரும் எதுன்னு கேட்கலாம். PLA. எல்லாத்துலயுமே PLA PLAன்னு வந்துருச்சு. சேமா இருக்குன்னா அதை மிஸ் பண்ணிடுறேன். PLA PLA. ஓகேங்களா? அடுத்து பாருங்க சியா ஐயா என்னா ஒய்யான்னு பாருங்க. சி தான் ஃபர்ஸ்ட் வரும். அப்ப ஃபர்ஸ்ட் இவரு. ஐன்றது செகண்ட், என்னன்றது தேர்ட், அப்ப ஒய்ன்றது ஃபோர்த். அப்ப நம்ம கேட்டது செகண்டா யார் வருவா? ஐ இருக்கிறது தான். அப்ப பிளேன். ஏன்னா இவர் ஃபர்ஸ்ட் வந்துருவாரு, பிளேஸ்ன்றவர். இவங்க செகண்ட், நம்ம கேட்டது செகண்ட், அதனால அதான் ஆன்சர். இவங்க என்னன்றது தேர்ட் வரும், பிளேயர்ன்றது ஃபோர்த் வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन. அதே செகண்ட் வரது தான் கேக்குறாங்க. BA 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 BA. இப்ப அடுத்து பாருங்க சி வருமா? Nல 2 இருக்கு, ஆர் வருமா? சின்றது ஃபர்ஸ்ட் வந்துரும். அப்ப இவரு ஃபர்ஸ்ட் பேங்கிங் பேக்கிங் அப்படின்றது. ஓகேங்களா? வேனிஷிங் BAN BAN. அடுத்து பாருங்க ஐ வருமா கே வருமான்னு பாத்தீங்கன்னா BAN க்கு அப்புறம் இருக்க ஐ தான் ஃபர்ஸ்ட் வரும். அப்ப இவரு செகண்ட் வந்துருவாரு,
இவர் எத்தனாவது எண்ணுக்கு அப்புறம் கே இருக்கு, அப்ப கேன்றது தேர்டு, அப்படியே அடுத்து பாத்தீங்கன்னா ஆறுன்றது ஃபோர்த்துன்னு வந்துடும். நமக்கு கேட்டது என்னது செகண்ட் வரது தான் யாருங்க, அப்ப வேனிஷிங் அப்படின்றது வரும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின். கே கொடுப்புல அகரவரிசை அமைத்த பின் சரியான வரிசையை தேர்வு. இது என்னன்னா வரிசையா நம்ம அமைக்க போறோம். இப்ப எப்படி நம்ம 1 2 3 போட்டோம் அதே மாதிரி போட போறோம். ஓகேங்களா, போட்டுடலாமா? ஃபர்ஸ்ட் EAG, EAGLE, EARTH, EAGER, அடுத்து இயர்லி EARLY, அடுத்து EACH. ஓகேங்களா, E எல்லாத்துலயும் சேம் அடிச்சிடறேன், A எல்லாத்துலயும் சேம். அப்ப அதை வச்சு எதுவும் பண்ணுவேன். அடுத்து பாருங்க, ஜியா ஆரா ஜியா ஆரா சியான்னு பாத்தீங்கன்னா யார் வருவா? சி தான் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா, அடுத்து இப்ப பாருங்க, இப்ப இந்த வேலை முடிஞ்சிச்சா நான் அதை அடிச்சுக்கிறேன். ஜி வருமா ஃபர்ஸ்ட் வருமா? ஜி தான் ஃபர்ஸ்ட் வரும். அப்ப ஜில எனக்கு ரெண்டு கண்டிஷன் இருக்கு, இஏஜி இஏஜின்ட்டு. இ வருமா எல் வருமானா? இ தான் வரும். அப்ப இவரு செகண்ட், அப்ப இவரு தேர்ட் வந்துடும். முடிச்சதுனால நான் அடிச்சுக்கிறேன். இப்ப இஏஆர் இஏஆர், டி வருமா எல் வருமானா? எல் தான் வரும். அப்ப இவரு ஃபோர்த், இவங்க ஃபிஃப்த். அப்ப அந்த லாஜிக் படி நம்ம நம்பர் கொடுத்தோம்னா முடிஞ்சிருச்சு. இது என்னப்பா 1 2 3 4 5. யார் ஃபர்ஸ்ட் வரா? 5 வரா. அடுத்து 2 செகண்ட் யார் வரா? 3 வரா. அடுத்து தேர்ட் யார் வரா? 1 வரா. ஃபோர்த் யார் வராங்க? ஃபோர்த்தா இருக்கிறதே ஃபோர்த்தா வரும். கடைசியா யார் வரா? செகண்ட் நம்பர் வரும். அப்ப 5 3 1 4 2. ஆப்ஷன் டெல்லி. 5 3 1 4 2. ஓகேங்களா, நெக்ஸ்ட் क्वेश्चन. பேஜ் PAG, பேஜ் PAGAN, பாருங்க பேலசைட் PALISADE PAGE பேஜண்ட். அடுத்து பாத்தீங்கன்னா பேலட் PALATE. ஓகேங்களா, எல்லாத்துலயுமே எனக்கு P காமனா இருக்கு, A காமனா இருக்கு. அடுத்து G இருக்கு, L இருக்கு. எது ஃபர்ஸ்ட் வரும் பாத்தீங்கன்னா G தான் வரும். அப்ப PAG வரணுமா இல்ல PAGA வரணுமா இல்ல PAG வரணுமா? PAGA தான் வரும். அப்ப இவரு ஃபர்ஸ்ட் வந்துருவாரா? பாருங்க, அடுத்து E. அப்ப இவங்க என்ன பண்ணணும் செகண்ட், ஏன்னா இவங்க அடுத்து யாரும் முடிஞ்சாச்சு. இங்க PAGAன்னு வரும்போது நம்ம என்ன பண்ணணும், இவரை தேர்ட் போடணும். PAGE PAG இதை அப்ப செகண்ட் போட்டு அடுத்து ஏன்னு வருங்க தேர்ட் போட்டுரும். இப்ப PAL வரணும். எல்ல ரெண்டு இருக்கு, I வருமா A வருமான்னு கேட்டீங்கன்னா A தான் ஃபர்ஸ்ட் வரும். அப்ப இவரு ஃபோர்த், இவங்க ஃபிஃப்த். நம்பர் கொடுக்கலாமா? ஆல்ரெடி 1 2 3 4 5 கொடுத்துட்டேன். இப்ப அதை வச்சு நம்ம எழுத போறோம். 1 எதுக்கு நேரம் இருக்கு? செகண்ட். அப்ப 2 2க்கு நேரம் 1. 3 எங்க இருக்கு? ஃபோர்த் வார்த்தை தான் தேர்டா வருது. ஃபோர்த் வார்த்தை எது வருது? ஃபிஃப்த் வருது. அதே மாதிரி லாஸ்டா என்ன வருது? தேர்ட் வார்த்தை வருது. அப்ப 2 1 4 5 3 இருக்கா? இருக்கு. ஓகேங்களா, இப்படியும் கேட்கலாம். இல்ல என்ன பண்ணுவாங்கன்னா எதிர் அகராதி வரிசைன்னு கேட்டுருவாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும், இந்த நம்பர் அப்படியே ரிவர்ஸ் எழுதுங்க. ரிவர்ஸ்னா எப்படி பார்ப்போம்? நம்ம அகராதி வரிசைனா A to Z பாத்தீங்களா நம்பரு. எதிர் அகராதி வரிசைனா Z to A க்கு பார்க்கணும். இது அகராதி வரிசை டிக்ஷனரி ஆர்டருக்கு இப்படி பார்ப்பீங்க. அதுவே ரிவர்ஸ் டிக்ஷனரி ஆர்டர்னா Z ல இருந்து A க்கு பார்க்கணும். இப்ப கொடுத்திருக்க நம்பர் அப்படியே ரிவர்ஸ் வரும். ரிவர்ஸ் டிக்ஷனரி ஆர்டர்னா 3 ஃபர்ஸ்ட் வரும், 5 செகண்ட் வரும், 4th வார்த்தை தேர்ட் வரும், ஃபர்ஸ்ட் வார்த்தை செகண்ட் லாஸ்ட் வரும், ஃபர்ஸ்ட் வார்த்தை லாஸ்டா வரும். ஓகேங்களா, சரி, இதுக்கான ஆன்சர் டி. நெக்ஸ்ட் क्वेश्चन. கீழ்கண்டவற்றுள் கொடுக்கப்பட்ட வார்த்தை எழுத்துல இருந்து உருவாக்க முடியாத, இந்த இடத்துல தான் நம்ம லாக் ஆகக்கூடாது. முடியாதான்னு கேட்டு நம்ம முடியுன்ற வார்த்தை போட்டு வந்து கூடாது. ஓகேங்களா, நெசசரி அப்படின்ற வார்த்தையில இருந்து ரேஸ் உருவாக்க சொல்றாங்க. ஓகேங்களா, ரேஸ் N இருக்கு, E இருக்கு, C இருக்கு, E இருக்கு, SS AR Y அப்படின்ற வார்த்தை இருக்கா? சரி, ரேஸுக்கு R இருக்கு, A இருக்கு, S இருக்கு, R இருக்கு, A இருக்கு, C இருக்கு, E இருக்கு. அப்ப ரேஸ்ன்றது உருவாக்க முடியும். அதே மாதிரி ECக்கு EASY அதையும் உருவாக்க முடியும். SA ESSAY உருவாக்க முடியும். இப்ப நைஸ் அப்படின்றது தான் உருவாக்க முடியாது. அதுதான் ஆன்சர். ஏன்னா உருவாக்க முடியாத. ஏன் சார்னா N இருக்கு, C இருக்கு, E இருக்கு. ஆனா நமக்கு அந்த நைஸ்ன்ற வார்த்தையில இருக்க ஐன்றது நெசசரியில இல்ல. அந்த ஐன்ற வார்த்தை இல்ல, அதனால நம்ம உருவாக்க முடியாது. ஓகேங்களா, அப்ப ஆன்சர் சி ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் क्वेश्चन. இன்டர்நேஷனல். ஓகேங்களா, ஓ இருக்கா? INTERNATIONAL. ஓகேங்களா, இப்ப ஓரியன்டல் பாத்தீங்கன்னா ORIENTAL ஓரியன்டலா அப்ப நம்மளால உருவாக்க முடியும். லேட்டர் அப்படின்றது பாத்தீங்கன்னா LATER உருவாக்க முடியும். ரேஷனல்
அப்படின்னு பாத்தீங்கன்னா RATIONALE உருவாக்க முடியும். ஆனா நம்ம கேட்டது உருவாக்க முடியும். அப்ப எதுதான் சொல்லலாம்? டெர்மினல் சொல்லலாம். ஏன் சார்னா இன்டர்நேஷனல் அப்படின்ற வார்த்தையில எம்ன்றது இங்க கண்டிப்பா கிடையாது. அதனால நம்மளால உருவாக்க முடியாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்ற வார்த்தை INFRASTRUCTURE இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன சொல்றாங்க? சார்ட்டர் அதை உருவாக்க முடியும் சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துறோம். ரீஸ்ட்ரைன் RESTRAIN ரீஸ்ட்ரைன் உருவாக்க முடியுது நம்மளால. சரி, ஃபிராக்சர் FRACTURE ஃபிராக்சரையும் உருவாக்க முடியுது. நேச்சர் NATURE அதையும் உருவாக்க முடியுது. இது மூணுமே உருவாக்க முடியுது. அப்புறம் எது சார் உருவாக்குமா? சார்ட்டர் அப்படின்றது உருவாக்க முடியல. ஏன் அப்படி பாருங்க, சி இருக்கு, எச்ன்ற வார்த்தை கிடையாது. எச்ன்ற வார்த்தை இல்லவே இல்லை. எதுல? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இல்ல. அதனால சார்ட்டர் அப்படின்றத உருவாக்கணும். சார்ட்டர் அப்படின்றது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन. ஓகே, இதுக்கு மேல வந்து நேரம் மற்றும் வேலை. ஏ மற்றும் பி இணைந்து பாருங்க, ஏவும் பியும் இணைந்து ஒரு வேலையை 12 நாட்கள்ல செய்து முடிக்கிறாங்க. ஓகே, அதே வேலையை பி மற்றும் சி இணைந்து 20 நாள்ல செஞ்சு முடிக்கிறாங்க. ஓகே, அதே வேலையை சி மற்றும் ஏ இணைந்து 15 நாட்களில் செய்து முடிக்கிறார்கள். ஓகேங்களா? எனில் ஏபிசி ஆகிய மூவரும் ஏ பிளஸ் பி பிளஸ் சி மூவரும் இணைந்து எத்தனை நாட்களில் அந்த வேலையை செய்து முடிப்பார்கள்? ஓகேங்களா? நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஏ பிளஸ் பி, பி பிளஸ் சி, சி பிளஸ் ஏ தனித்தனியா, ஐ மீன் ஏவும் பியும் சேர்ந்து, பியும் சியும் சேர்ந்து, சி ஏவும் சேர்ந்து நாட்களை கொடுத்துட்டாங்க. இதை தான் நம்ம என்னன்னு வச்சுக்கிட்டோம்? எக்ஸ் ஒய் இசட் நம்ம எடுத்துக்கிட்டோம். என்ன ஃபார்முலாப்பா? ரெண்டு பேர் ஜோடி ஜோடியா முன்னாடி ஒரு 2 போட்டுக்கோம். எக்ஸ் இன்ட்டு ஒய் இன்ட்டு இசட் பை எக்ஸ் ஒய் பிளஸ் ஒய் இசட் பிளஸ் இசட் எக்ஸ். இந்த லாஜிக்ல இப்ப நீங்க அந்த நம்பர் உள்ள போட்டீங்கன்னா போதும், வேற எதுவும் ஆன்சர் அழகா வந்துடும். 2 இன்ட்டு எக்ஸ் ஓட வேல்யூ என்னது? 12 இன்ட்டு 20 இன்ட்டு 15 டிவைடட் பை எக்ஸ் இன்ட்டு ஒய் என்னப்பா? 12 இன்ட்டு 20 போடு. சரி, நம்ம எழுதிக்கலாம் 12 இன்ட்டு 20. அடுத்து என்ன பண்ணுவீங்க? பிளஸ் 20 இன்ட்டு 15. அடுத்து என்ன பண்ணுவீங்க? பிளஸ் 15 இன்ட்டு 12. ஓகேங்களா? நான் என்ன பண்றேன்னா, இதுல காமனா எனக்கு என்ன இருக்கு? பெரிய நம்பர் எது மேல? 20யா? இந்த செட்ல இருந்து 20 இருக்கா? இந்த செட்ல 20 இருக்கா? இந்த செட்ல இல்லையே சார் அப்படின்னு வேணாம். 5 3s are 15, 4 3s are 4 into 3 12, 5 into 3 15. அப்ப 4யும் 5யும் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 20 வரும். நான் காமனா வெளியே எடுக்க வரும். பார்க்கலாமா? இப்ப 20 எடுத்துறேன், நியூமரேட்டர் இருந்து 20 எடுத்துட்டு, அப்ப உள்ள என்ன இருக்கும்? 2 into இந்த 20 வெளியே எடுக்கிறேன். 2 into 12 into 15. எதுக்குன்னா நமக்கு அடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும், வேற எதுவும். இப்ப கீழே பாருங்களேன், நான் 20 காமனா எடுக்கிறேன். இப்ப இந்த செட்ல இருந்து நான் 20 வெளியே எடுத்துறேன் எல்லாத்துல இருந்தும். இப்ப நான் எழுதுறது பாருங்க, இங்க நான் அந்த 20 நான் வெளியே எடுக்கிறேன்னா யார் இருப்பா? உள்ள 12 இருப்பாங்க பிளஸ். இந்த 20 வெளியே எடுத்தா யார் உள்ள இருப்பா? 15 இருப்பாங்க பிளஸ். இதெல்லாம் நான் என்ன பண்ணிட்டேன்? 5 3s are 15, 4 3s are 12. இந்த 5ஐயும் 4ஐயும் பெருக்கினா 20 வெளியே எடுத்தா 3 3s are யார் உள்ள இருப்பா? 9. ஓகேங்களா? இப்ப பாருங்க, இந்த 20 இந்த 20 அடிச்சிடுறேன், ஈஸியா இருக்கிறதுக்காக பண்ண வேற எதுவும். ஓகேங்களா? இப்ப அடுத்து பாருங்க, 2 into 12 into 15 by 15 plus 9 என்ன வருது நமக்கு? 26 வருமா? 24 வருமா? 24 plus 12 என்னப்பா? 36. 12 1s are 12 4s are 2 1s are 2 2s are 12 1s are 12 3s are, sorry 3s are 3 1s are 3 5s are 15. ஓகேங்களா? அப்ப 5 into 2 நமக்கு என்ன வரும்பா? 10 days. இருக்கான்னு பாப்போமா? இருக்கா பாருங்க, 10 நாட்கள். ஒண்ணுமே பண்ணல, ஏவும் பியும் சேர்ந்து 12 நாள், பியும் சியும் சேர்ந்து 20 நாள், சியும் ஏவும் சேர்ந்து 15 நாள்ட்டாங்க. ஏ பிளஸ் பி பிளஸ் சி கேட்கறான். ஜோடி ஜோடியா கொடுத்தாங்கன்னா என்ன? ரெண்டு பேருக்கு அதனால நம்ம 2 பெருக்கிக்கிறோம். என்ன பண்ணோம்? இதை எக்ஸ் ஒய் இசட் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். எக்ஸ் இன்டு ஒய் இன்டு இசட் பை எக்ஸ் ஒய் பிளஸ் ஒய் இசட் பிளஸ் ZX. இது ரெண்டுத்தையும் பெருக்கு ஆட், இது ரெண்டுத்தையும் பெருக்கு ஆட், இதையும் பெருக்கு ஆட். இப்போ நான் என்ன பண்றேன்? மேல பெருசு நம்பர் 20. அப்ப இந்த செட்ல இருந்து இந்த 20 வெளியே எடுக்கிறேன், இந்த செட்ல இந்த 20 பிளஸ்னா ஒரு செட்ல 20 வெளியே எடுக்கிறேன். அதே மாதிரி இந்த 20 இல்லையே நீங்க யோசிக்க வேணாம். 15 5 3s are பிரிக்கலாம், 12 4 3s are. அப்ப இந்த 4ஐயும் 5ஐயும் 4 5s are 20 எடுத்துனா 3 3s are யார் இருப்பா? உள்ள 9 இருப்பா. நீங்க நம்பறனா பாருங்க, 20 into 12 20 into 12 பிளஸ் 20 into 15 20 into 15 பிளஸ் 20 into 9 னா உங்களுக்கு என்ன வரும்? 180 வருமா? இப்போ நீங்க என்ன பாருங்க, 15 into 12 போட்டீங்கன்னா உங்களுக்கு என்னதான் வரும்? 180 தான் வரும். ஓகேங்களா? அதுதான் கணக்கு.
180. 20 20 கேன்சல் பண்ணிட்டேன். 2 into 12 into 15, 2 into 12 into கீழே இருக்கு மூணுத்தையும் ஆட் பண்ணனா எனக்கு 36. 12 1s are 12 3s are 3 1s are 3 5s are 5 into 2 10 days. ஓகேங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन. ஏ ஒரு வேலையை 20 நாட்களில் செய்து முடிப்பார். ஏ எத்தனை நாள்ல முடிக்கிறார்ப்பா? 20 நாள்ல செய்து முடிக்கிறார். பி அதே வேலையை 12 நாள்ல செஞ்சு முடிப்பார். 9 நாட்கள் அந்த வேலையை செய்யறார். இதுதான் என்னது என்னன்னு பாருங்க, மீதி வேலை. ஞாபகம் இருக்கா? மீதி வேலைன்னா எத்தனை டேஷ் போடணும்? 5 டேஷ் போட சொன்னா போட்டோம். இங்க என்ன பண்ணுவோம்? ஸ்டார்ட் பண்றவங்களோட டேட், ஸ்டார்ட் பண்றவங்களோட டேஸ் எழுதும். இங்க யார் ஸ்டார்ட் பண்றா? பி ஸ்டார்ட் பண்றா. ஏன்னா இங்க அதான் கண்டிஷன். அதே வேலையை பி 12 நாள்ல முடிக்கிறாரு. இந்த 12 நாள் எத்தனை நாள் வேலை செய்யறாரு? 9 நாள் வேலை செய்யறாரு. அப்ப பி மொத்த வேலையை 12 நாள் முடிச்சிருவாரு. எத்தனை நாள் வேலை செஞ்சுட்டாரு? 9 நாள் வேலை செஞ்சுட்டு ஓடி போயிடுறாரு. இங்க நம்ம என்ன பண்ணுவோம்? இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி எழுதுவோமா? 12 9 போச்சுன்னா என்ன வரும்? 3. முடிஞ்சிருச்சா? இப்ப பி வேலையை விட்டு ஓட்டான். இப்ப அடுத்து யார் வரா? மீதி வேலையை ஏ எத்தனை நாட்கள் முடிப்பார்? அப்ப கம்ப்ளீட் பண்றதை கீழே எழுதுவோமா? கம்ப்ளீட் பண்றவங்களோட டோட்டல் டேஸ் என்னது? ஏ தான் கம்ப்ளீட் பண்றாரு. அப்ப ஏவோட டோட்டலா எத்தனை நாள்ல முடிப்பாரு? 20 நாள்ல முடிப்பாரு. ஓகேங்களா? இங்க என்ன பண்ணும்? மீதி வேலை, அதுதான் நமக்கு தெரியாது, எக்ஸ் போட்டு போறோம். மீதி வேலையை எத்தனை நாட்கள் முடிப்பாரு? எக்ஸ் போட்டோம். என்ன பண்ணதுக்கு அப்புறம் கிராஸ் மல்டிபிள். அப்ப எக்ஸ் இன்ட்டு 12 ஈக்குவல் டு 3 இன்ட்டு 20. 3 1s are 3, 3 4s are 12, 4 1s are 4, 4 5s are 20. அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு மீதி வேலை முடிக்க எத்தனை நாள் ஆகும்? 5 நாள் ஆகும். முடிச்சுதான் முடிஞ்சது ஆன்சர். இருக்கா பாருங்க, 5 நாள். இதை விட்டு நம்ம எல்சிஎம் எடுக்கிறோம், திறமையை கண்டுபிடிக்கிறோம், அதுக்கு இது பாட்டு ஒர்க் வைக்கிறோம், ஒண்ணும் வேணும். மீதி வேலைன்னா என்ன பண்ணணும்? 5 டேஷ் 1 2 3 4 போட்டாச்சா? இங்க ஒரு 5வது டேஷ், அந்த 5 டேஷ். எப்பவுமே யாரு ஸ்டார்ட் பண்றாங்களோ அதை இங்க எழுதிக்கணும். அவங்களோட கம்ப்ளீட் வேலை. ஏ பி மட்டும் அந்த வேலை எத்தனை நாள்? 12 நாள். 9 நாள் வேலை செஞ்சுட்டு விட்டு ஓடுறாரு, அந்த நாளை இங்க எழுதணும். இதெல்லாம் இதை மைனஸ் பண்ணி எழுதினா 3. ஃபர்ஸ்ட் ரோ முடிஞ்சிருச்சா? இப்ப பி வேலையை விட்டு ஓடுறா, பி அடிச்சிரு. இப்ப மீதி வேலையை முடிக்க வரவர் யாரே? கம்ப்ளீட் பண்றவர் ஏ. ஏ மட்டும் அந்த வேலையை டோட்டலா எத்தனை நாள் செய்யும்? முழு வேலை 20 நாள். ஏ மீதி வேலை இது இங்க இருக்கிறது மீதி வேலை, ரிமைனிங் டேஸ், அதுதான் தெரியல. எக்ஸ் கிராஸ் மல்டிபிள் பண்ணினா ஆன்சர் வந்துருச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन. ஏ மற்றும் பி வேலை செய்யும் விகிதம் என்னன்னு சொல்லிட்டாங்க? 3:4. அவர்கள் வேலை முடிக்க எடுத்துக்கொள்ளும் கொண்ட நாட்கள். இது என்னதுப்பா? வேலை செய்யும் விகிதம், எபிஷியன்சி. அவங்க கேட்கறது என்னது? டைம். அதோட ரேஷியோ A/B கேட்கறாங்க. நாட்கள் கேட்கறாங்க. ஒண்ணு இல்ல, நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். டைம் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு எஃபிஷியன்சி. நேரம்ன்றது திறமைக்கு எதிர்மறையானதுன்றாங்க. இப்ப இது 3:4 நம்ம என்ன எழுதலாம்? 3/4 எழுதலாம். அப்ப அதோட ரெசிப்ராக்கல், அவங்க கொடுத்தது எஃபிஷியன்சி, அதோட ரெசிப்ராக்கல் நமக்கு டைம். அப்ப என்ன பண்ணுவீங்க? 4/3. 4/3னா நம்ம என்ன எழுதுவோம்? 4:3. இருக்கா பாருங்க, 4:3. 2 செகண்ட்ஸ் தான். தப்புன்னு யோசிச்சா போதும். இப்ப எஃபிஷியன்சி கொடுத்துட்டு அவன் டைம் கேட்கறானா, திருப்பி போடு. ஏன்னா நம்ம 1/3 எழுதுறோம், 1/4 எழுதுறோம். அப்ப 1/3/1/4 ரெசிப்ராக்கல் 4/3 நமக்கு வந்துடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन. ஏ என்பவர் ஒரு வேலையை செய்து முடிக்க எத்தனை நாள் எடுத்துக்கிறார்? 20 நாள் எடுத்துக்கிறார். பி என்பவர் அதே வேலையை செய்து முடிக்க 30 நாட்கள் எடுத்துக்கொள்கிறார். அப்ப இருவரும் சேர்ந்த வேலையை செய்ய எத்தனை நாள்? என்ன கேட்கறாங்க? ஏ பிளஸ் பி கேட்கறாங்க. நம்ம என்ன பண்ணோம்? ஏனா எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க, பினா ஒய்ன்னு எடுத்துக்கோங்க. இப்ப ரெண்டு பேரும் சேர்த்து கேட்கறாங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க? மேல ரெண்டுத்தையும் பெருக்கணும், கீழே ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். அப்ப மேல ரெண்டுத்தையும் பெருக்கணும், நான் என்ன வரும்? 20 into 30 by கீழே ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். 20 plus 30. 20 into 30ன்றது அப்படியே வைங்க, மல்டிபிள் பண்ணிட வேணாம். 20 into 30 by கீழே ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா உங்களுக்கு என்ன வரும்? 50. 0க்கு 0. 5 1s are 5, 5 4s are 20. 4 into 3 என்னப்பா? 12 days. இருக்கான்னு பாருங்க. இருக்கு. இதை நீங்க என்ன பண்ணிருப்பீங்கன்னா எல்சிஎம் இருப்பீங்க. ஏனா 20னா 1/20, பினா 30னா 1/30. 20க்கும் 30க்கும் நான் எல்சிஎம் எடுக்கிறேன். அது ரெண்டுத்தையும் அப்புறம் 1/20 பிளஸ் 1/30ன்னு போட்டு நான் ஆட் பண்றேன். ஆட் பண்ணி நான் வர வேல்யூவை ரெசிப்ராக்கல் எடுக்கிறேன். ஏ இல்ல, நம்ம இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணிக்கலாம். ஏபி தனித்தனியா கொடுத்துட்டு ஏபி சேர்த்து கேட்டா இதான் ஃபார்முலா. இதுவே ஏபிசி தனியா கொடுத்துட்டு ஆட் பண்ணி கேட்டாங்க என்ன பண்ணுவீங்க? மேல ஒரு எக்ஸ் போட்டோம், எக்ஸ் ஒய் இசட் 3 பேர் பேருக்கு கீழே எக்ஸ் ஒய் பிளஸ் ஒய் இசட் பிளஸ் ZX. அதுவே ஏபி ஜோடி ஜோடியா கொடுத்துறானா மேல ஒரு நியூமரேட்டர் 2 மல்டிபிள் பண்ணிடுவோம். அவ்வளவுதான். ரிமைனிங் டேஸ்னா 5 டேஷ். ஸ்டார்ட் பண்றவனோட கம்ப்ளீட் பண்றது ஃபர்ஸ்ட் டேஷ், அடுத்து விட்டு போறது அது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி தேர்ட் டேஷ். விட்டு ஓட்டாரா? அப்ப இன்னொருத்தர் யாரும் பாருங்க, அவர் கம்ப்ளீட் பண்றது 4th டேஷ்ல எழுதும். அடுத்து ரிமைனிங் டேஸ். இதுல ஏதோ ஒரு இடத்துல எக்ஸ் இருக்கும், கண்டுபிடிக்க போறோம், கிராஸ் மல்டிபிள். அவ்வளவுதான் டைம் அண்ட் ஒர்க். ஓகேங்களா? இப்ப அடுத்த சம் 59வது கேள்வி. ஒரு வேலையை ஏ பி இருவரும் சேர்ந்து எத்தனை நாள்ல முடிக்கிறாங்க? 8 நாள். ஏ மட்டும் வேலையை எத்தனை நாள்ல முடிக்கிறாருப்பா? 12 நாள்ல முடிக்கிறாரு. இப்ப பி கேக்குறாங்க. நம்ம ஆல்ரெடி இதை சொல்லிருக்கேன். இப்ப நான் இதை என்ன எடுத்துக்கிறேன்? எக்ஸ்ன்னு எடுத்து, இதை நான் ஒய்ன்னு எடுத்துப்பேன்.
ஏவும் பியும் இப்ப ஏவும் இந்த ஈக்குவேஷன் மைனஸ் பண்ணாதான் எனக்கு யார் கிடைப்பா? பி கிடைப்பா. அப்ப ஒண்ணு இல்ல, மேல என்ன பண்ணுவீங்க, எக்ஸும் ஒய்யும் பெருக்குங்க, கீழே என்ன பண்ணணும், டிஃபரன்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் ரெண்டுத்தோட வித்தியாசம். ஓகேங்களா? அப்ப எக்ஸ் ஒய்னா மேல என்ன வரும், 8 into 12, கீழே டிஃபரன்ஸ்னா பெருசுல இருந்து சிறுசு கிடைக்கும். அப்ப 12 minus 8, 8 into 12 அப்படியே இருக்கும். 12 8 போச்சுன்னா என்ன வரும், 4, 4 1s are 4, 4 2s are 8, 2 into 12 என்னப்பா 24 days. பி மட்டும் தனியா அந்த வேலையை செஞ்சு எத்தனை நாள்ல இருப்பாரு, 24 days முடிச்சிருப்பா. இருக்கா? இருக்கு. ஏ தனியா பி தனியா கொடுத்துட்டா ரெண்டுத்தையும் மேல பெருக்கி கீழே ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும். ஏ தனியா கொடுத்து ஏபி சேர்த்து கொடுத்துட்டாங்கன்னா, பி மட்டும் கேட்டாங்கன்னா மேல ரெண்டுத்தையும் பெருக்கி கீழே ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க முடிஞ்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन. ஏ மற்றும் பி ஆகியோர் இணைந்து ஒரு வேலையை, அப்ப ஏ பிளஸ் பி சேர்ந்து எத்தனை நாள்ல முடிக்கிறாங்கப்பா, 20 நாள்ல முடிக்கிறாங்க. பி மட்டும் தனியாக அந்த வேலையை எத்தனை நாள்ல செய்யறாரு, 30 நாள்ல செய்யறாரு. ஏனில் ஏ மட்டும், லாஸ்ட் क्वेश्चन பார்த்தாலும் அதே தான். இது இப்ப நீங்க நேர்ல இருந்தீங்கன்னா உங்களே போட்டு ஆன்சர் சொல்லிருக்கலாம், இருந்தாலும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இப்ப இந்த பிபி இந்த ஈக்குவேஷன் மைனஸ் பண்ணாதான் யார் கிடைப்பா, ஏ. அப்ப என்ன பண்ணணும், நம்ம இதை எக்ஸ்னு எடுத்துக்க போறோம் எப்பயும் போல, இது நம்ம ஒய்னு எடுத்துக்கலாம். ஃபார்முலா என்னது, மேல ரெண்டுத்தையும் பெருக்கணும், கீழே ரெண்டுத்துக்கு என்ன பண்ணணும், டிஃபரன்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய். சார் போன क्वेश्चन தான் அதை எக்ஸ் நீங்க கீழே இருக்கிறத ஒய் நீங்க அங்க சேர்த்து போடுங்க. இன்னல் நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த நம்பருக்கு ஒரு அல்ஜிப்ரா கொடுக்குறோம், ஏன்னா நம்ம ஃபார்முலா அப்படிதான். உங்களுக்கு நான் எப்படி சொல்லிருக்கணும்னா ரெண்டுத்தையும் பெருக்கு கீழே ரெண்டு டிஃபரன்ஸ் கண்டுபிடி, அதை தான் நான் எக்ஸ் ஒய் டினோட் பண்ணிருக்கேன். வேற எது இப்ப என்ன வரும் சொல்லுங்க, எக்ஸ் என்னது 20 into 30ன்னு போடுவீங்க, கீழே ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் என்னது, பெருசுல இருந்து சிறுசை கழிங்க, 30ல இருந்து 20 கழிக்க போறேன். அப்ப மேல 20 into 30 by 30ல 20 போச்சுன்னா 10, 0க்கு 0 போயிடும். 3 2s are 6 into 0 60 days. அப்ப ஏ மட்டும் தனியா எத்தனை நாள்ல முடிப்பாரு, 60 நாள்ல முடிப்பாரு. உங்களுக்கு இன்னும் டவுட்டா இருக்கா, இப்ப இது ஏ மட்டும் தானே, பி மட்டும் என்ன 30. இப்ப ரெண்டு பேரும் சேர்த்து கேட்டா என்ன பண்ணுவீங்க, மேல ரெண்டுத்தையும் பெருக்கணும், கீழே ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 90 வருமா, 0க்கு 0 போயிடுமா. 3 2s are 6, 3 3s are 9, 3 1s are 3, 3 10s are 30. 10 into 2 போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 20 days. இது என்ன லாஜிக், ஏவும் பியும் சேர்ந்து செய்யற வேலையை தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். எத்தனை நாள், 20 நாள். அதே 20 நாள் தான் வருதா, ஏன்னா அதே கொஸ்டின் இங்க பி தனியா இருக்கு, ஏபி சேர்த்து கொடுத்துருக்கான், அதை வச்சு நான் ஏவை கண்டுபிடிச்சிட்டேன். இப்ப ஏவையும் பியையும் வச்சு ஏ பிளஸ் பி கேட்ட என்ன பண்ணுவீங்க, மேல ரெண்டுத்தையும் பெருக்கணும், கீழே ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுமா, அந்த லாஜிக்ல பார்த்தா ஆன்சர் வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन. ஏ பி சி மூவரும் சேர்ந்து ஒரு வேலையை, ஏவும் பியும் சியும் மூவரும் சேர்ந்து ஒரு வேலையை எத்தனை நாள்ல முடிக்கிறாங்க, 4 நாள்ல முடிக்கிறாங்க. ஏ மட்டும் தனியா எத்தனை நாள்ல முடிக்கிறாங்க, 12 நாள்ல முடிக்கிறாங்க. ஓகேங்களா? பி மட்டும் தனியா அந்த வேலையை எத்தனை நாள்ல முடிக்கிறாங்க, 18 நாட்கள்ல முடிக்கிறாங்க. இப்ப என்ன கேக்குறாங்க, சி மட்டும் கேக்குறாங்க. ஓகே, நீங்க இப்பதான் பார்க்கணும், இந்த ஈக்குவேஷன்ல எனக்கு சி மட்டும் வேணும்னா யார் யார் அடிப்படணும், ஏவும் பி அடிப்படணும். கரெக்டா? சரி, அப்ப ஏவும் பியும் சேர்ந்து செய்யற வேலையை கண்டுபிடிக்கலாமா? ஏன் சார்னா நம்ம கிட்ட தனியா ஏ பின்னு இருக்கு, அப்ப ஏ பிளஸ் பி கேக்குறான். பாருங்க, ஏன்றது 12 நாள், பின்றது 18 நாள். இப்ப ரெண்டு பேரும் சேர்த்து கேட்டா என்ன பண்ணணும், மேல ரெண்டுத்தையும் பெருக்கணும், 12 into 18 by இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும், கீழே ஆட் பண்ணணும். அப்ப 12 plus 18 ஈக்குவல் 12 into 18 by 12 plus 18 என்னது, 30. 6 3s are 18, 6 5s are 30. கரெக்டா? 6 5s are 30. 3 into 12 என்னதுப்பா, 36 by 5 days அப்படின்றது. இது என்னது, ஏவும் பியும் சேர்ந்து. அப்ப நம்ம என்ன சொல்லலாம்னா ஏ பிளஸ் பி பிளஸ் சி 4 நாள். ஓகே, இருக்கட்டும். ஏவும் பியும் சேர்ந்து நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம், 36 by 5 days. இருக்கா இல்லையா? 12 கீழே 30 வரும். 6 3s are 18, 6 5s are 30, 12 3s are 36 by 5. அப்ப 36 by 5 days. இப்ப நம்ம இந்த ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ண போறோம். இந்த ஏ பிளஸ் பி எப்படி கண்டுபிடிச்சோம், இது ரெண்டுத்தையும் சேர்த்து தான் கண்டுபிடிச்சோம். ஏ தனியா பி தனியா இருக்கு, சேர்த்தா ஏ பிளஸ் பி கிடைச்சிடும். ஓகே, இப்ப நீங்களே பாருங்களேன், இந்த ஏவையும் இந்த பியையும் இந்த ஏவையும் இந்த பியும் அடிச்சா யார் மட்டும் கிடைப்பா, இப்ப துண்டா சி மட்டும் கிடைப்பாங்களா? அப்ப இதை நான் என்னன்னு எடுத்துப்பேன், எக்ஸ்ன்னு எடுத்துப்பேன். இதை நான் என்னன்னு எடுத்துப்பேன், ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். டிஃபரன்ஸ் எப்படி சார்னா ரெண்டுத்தையும் நம்ம அடிச்சாதான் எனக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். அப்ப என்ன பண்ணுவேன், சி மட்டும் வேணும்னா எக்ஸ் இன்டு ஒய் பை எக்ஸ் அண்ட் ஒய்யோட டிஃபரன்ஸை நான் கீழே கண்டுபிடிக்கணும். சார் 3 இருக்கு, எப்படி சார்னா ஒண்ணு இல்ல, இந்த இடத்த நீங்க அப்படியே இப்ப மறந்துடணும். இந்த இடம் இருக்குல்ல, இந்த இடத்த நீங்க அப்படியே இப்ப மறந்துடுங்க. இப்ப நம்ம கொஸ்டின்ல ஏ பிளஸ் பி பிளஸ் சி இருக்கு, ஏபி கொடுத்துட்டான், சேர்த்து கொடுத்துட்டான். இப்ப இந்த ஏபியை நான் ஒரே டேர்மா அடிக்கிறேன், அதே மாதிரி ஏபியை ஒரே டேர்மா அடிச்சுன்னா யார் கிடைப்பா, சி கிடைப்பா. அதை மட்டும் நீங்க லாஜிக் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஓகேங்களா? அப்ப யார் மட்டும் எனக்கு கிடைச்சிருவா, சி மட்டும். அடிக்கிறேன்னு மைனஸ் பண்ண போறோம். அப்ப இது ரெண்டுத்தையும் மேல பெருக்கணும், கீழே ரெண்டுத்தையும் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். அதனால இதை எக்ஸ் எடுத்துக்கிறேன், அது ஒய் எடுத்துக்கிறேன். பண்ணலாமா? ஓகே, எக்ஸோட வேல்யூ என்னப்பா, 36 by 5 into 4. மேல ரெண்டுத்தையும் பெருக்கிட்டேனா, கீழே ரெண்டு டிஃபரன்ஸ்னா பெருசு வந்து இது 7 வேல்யூ வரும். அப்ப என்ன பண்ணணும், நம்ம 36 by 5 minus 4.
என்ன வரும் நமக்கு 36 into 4 by 5 ஒரே டேர்மா மேல பெருக்கிக்கிறேன் கீழே 5 4s are 20 அப்ப 36 in minus 20 by 5 அப்ப என்ன வரும் பாருங்க மேல ஒரு fraction கீழே ரெசிப்ரோக்கல் எடுத்துக்கலாமா அப்ப 36 into 4 by 5 into மேல 5 போயிடுமா கீழே இருக்க டேர்ம் ரெசிப்ரோக்கல் எடுத்தா 5 போய் கீழே 16 ல 4 20 போச்சுனா என்ன வரும் பேலன்ஸ் 36 ல 16 அப்படினு வரும் 5 க்கு 5 அடிச்சிரலாமா 4 1s are 4 4 4s are 16 4 1s are 4 4 9s are 36 அப்ப என்னப்பா 9 days இருக்கான்னு பாருங்க 9 days என்ன சார் பண்ணிருக்குன்னா இதல a plus b plus c இருக்கு இதல a மட்டும் இருக்கு இங்க 18ல b மட்டும் இருக்கு நான் இந்த a வும் b யும் சேர்ந்தா எப்படி கண்டுபிடிக்கிறேன் a plus b ன்றது நான் என்னன்னு கண்டுபிடிச்சேன் 36 by 5 ன்னு எடுத்துட்டேன் இப்போ இதையும் இந்த a plus b c ன்றது 4 இப்போ இதல நான் என்ன பண்ண போறேன் மைனஸ் பண்ணனும் a வும் b போச்சுனா யார் மட்டும் எனக்கு கிடைப்பா c ரெண்டு நம்பர் இருக்கு மைனஸ் பண்ணா மேல ரெண்டுத்தையும் பெருக்கணும் கீழ எடுத்து டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும் அதுதான் போட்ட ஆன்சர் நமக்கு என்ன வந்துச்சு அழகா 9 days அப்படினு வந்துச்சு ஓகேங்களா நெக்ஸ்ட் क्वेश्चन a b c ஆகிய மூவரும் a plus b plus c ஆகிய மூவரும் இணை தனித்தனியாவே சொல்லிட்டான் சாரி a b c ஆகிய மூவரும் முறையே வேலை a ன்றது 8 நாள் b ன்றது 12 நாள் c ன்றது 16 நாள் முடிப்பார் AC இருவரும் சேர்ந்த வேலை 2 நாட்களில் முடிப்பார் பின்னர் C விலகி விடுகிறார் இங்கதான் லாஜிக்கே AB ஆகிய வேலையை செய்து முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னு அப்ப ஏவும் யாரும் சியும் இருவரும் சேர்ந்தாங்கன்னா வேலையை முடிக்க 2 நாட்கள் செய்யறாங்க 2 நாள் செஞ்சுட்டு ஓடி போயிடுறாரு ஓகேங்களா பின்னர் C விலகுறாரு அதுக்கப்புறம் யார் வரா ஏவும் பியும் சேர்ந்த வேலையை செய்யறாங்க ஆகிய ஏவும் பியும் சேர்ந்த வேலையை எத்தனை நாட்கள் முடிப்பார் அப்படின்னு என்னது ரிமைனிங் டேஸ் மீதி உள்ள நாட்கள் என்ன சார் அந்த மாதிரி நமக்கு இது தெரியவே இல்லையே சார் அப்படின்னா ஒண்ணு இல்லை இப்ப நான் சொல்றதை பத்தி பாருங்க ரிமைனிங் டேஸ் என்னது மீதி வேலையை செய்யறாரு ஆகிய இருவரும் சேர்ந்து வேலையை அப்படின்னா மீதி வேலையை முடிக்க எத்தனை மேல என்ன சொன்னீங்க ஸ்டார்ட் பண்றவங்களோட டோட்டல் டேஸ் யார் யார் ஸ்டார்ட் பண்றா ஏவும் சியும் இணைந்து அப்ப ஏ பிளஸ் சின்றது நம்ம இங்க எழுதணும் 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாள்ல வேலை செஞ்சுட்டு ஓடிடுறாங்களா 2 நாள்ல வேலையை செஞ்சுட்டு ஓடிடுறாங்க அப்ப அது விட்டு போறது இப்ப இந்த வேலையை மைனஸ் பண்ணி எழுதுவீங்க இப்ப இதுல யார் ஓடி போயிடுறா சி போயிடுறான் அப்ப யார் வந்து வேலையை முடிக்கணும் ஏவும் பியும் சேர்ந்து எழுதணும் இங்க என்ன பண்ணணும் கம்ப்ளீட் பண்றவங்களோட டோட்டல் டேஸ் ஏபி மட்டும் அந்த வேலையை செஞ்சா எவ்வளவுன்னு தெரியலனா இங்க எக்ஸ் போட்டுவோம் இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்க போறோம் சரி சார் இப்ப டேஷ் போட்டிங் எப்படி சார்னா ஸ்டார்ட் பண்றது யார் யாரு ஏவும் சியும் ஆனா நமக்கு என்ன கொடுத்துறாங்க ஏவும் சியும் தனித்தனியா இருக்கு அப்ப ஏ பிளஸ் சி ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும் ஏ பிளஸ் சி எப்படி பண்ணுவீங்க மேல ரெண்டுத்தையும் பெருக்கணும் கீழே ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும் 8 16 ஆட் பண்ணினா வரும் உங்களுக்கு 24ன்னு வரும் கரெக்டா 8 1s are 8 8 3s are 24 அப்ப என்ன வரப்போகுது 16 by 3 அப்படின்றது ஆன்சர் ஏவும் சியும் சேர்ந்தாங்கன்னா 16 by 3 டேஸ்ல வேலையை முடிப்பாங்க ஓகேங்களா சரி அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கலாம் ஏவும் பியும் கண்டுபிடிச்சிடலாம் ஏவும் பியும்னா ப்ளூல போடுறேன் ஏவும் பியும் கண்டுபிடிக்கணும் ஏன்றது எத்தனை நாள் 8 நாள் பின்றது எத்தனை நாள் 12 நாள் ரெண்டுத்தையும் மேல பெருக்கிறேன் கீழே ரெண்டுத்தையும் என்ன பண்ண போறேன் ஆட் பண்ண போறேன் ஆட் பண்ண எனக்கு என்ன வரும் ஏன்னா சேர்ந்து கண்டுபிடிக்கிறோம் அப்ப ஆட் பண்ணணும் 18 12 ஆட் பண்ணினா உங்களுக்கு என்ன வரும் 20ன்றது 4 3s are 12 4 5s are 20 அப்ப ஆன்சர் என்னது 8 3s are 24 by 5 ஏவும் சியும் டோட்டலா எத்தனை நாள் முடிப்பாங்க டோட்டல் டேஸ் எழுதிட்டேன் அடுத்து மீதி சி ஓடி போயிடுறாரு அடுத்து ஏவும் பியும் சேர்றாங்க அப்ப அவங்களோட டோட்டல் ஒர்க் எவ்வளவு இந்த இடத்துல என்ன பண்ணணும் நம்ம 24 by 5 அப்படின்னு போடணும் சரிங்களா இப்ப இங்க என்ன பண்ணணும்பா இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணணுமா அப்ப 16 by 3 minus 2 3 2s are 6 அப்ப 16 minus 6 by 3 அப்ப என்ன வரும் நமக்கு 10 by 3 ன்னு வருமா அப்ப அந்த 10 by 3 எழுது டேஷ் ஃபில் பண்ணியாச்சா இப்ப என்ன பண்ணிருக்கோம் ஏ தனியா பி தனியா சி தனியா கொடுத்துட்டான் ஏவும் சியும் சேர்ந்து வேலையை தொடங்குறாங்க 2 நாள்ல விட்டு ஓடிடுறாரு சி அப்புறம் மீதி வேலை ஏவும் பியும் முடிக்கிறாங்க இதுதான் क्वेश्चन சார் எனக்கு ஏ பி தான் சார் இங்க எழுதணும் ஏன்னா ஸ்டார்ட் பண்றவங்க டோட்டல் வேல்யூ தான் எழுதணும் ஏ சி தான் ஸ்டார்ட் பண்றது அப்ப ஏவையும் சியையும் வச்சு நான் என்ன பண்றேன் ரெண்டுத்தையும் மேல பெருக்கிறேன் கீழே ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி ஆன்சர் 16 by 3 வந்து அங்க போட்டேன் இங்க 2 நாள்ல சி விட்டு ஓடிடுறேன் அப்ப 16 by 3 ல இருந்து நான் யாரை மைனஸ் பண்ண போறேன் 2 மைனஸ் பண்ணி எனக்கு என்ன வருது 10 by 3 முடிஞ்சா இதுல இப்ப இந்த சி யாரு சி வந்து ஓடி போயிட்டாரு இப்ப அடுத்து யார் வரா ஏவும் பியும் வராங்க அப்ப ஏவும் பியோட டோட்டல் வேல்யூ நமக்கு தெரியுமா ஏவும் பியும் சேர்ந்து எத்தனை நாள் வேலை முடிப்பாங்கன்னா மேல ரெண்டு பேருக்கும் கீழே ரெண்டு ஆட் பண்ணி 8 3s are 24 8 into 12 by 8 and 12 ஆட் பண்ணா 20 4 3s are 4 5s அப்ப 8 3s 24 by 5 எழுதிட்டேனா இப்ப இந்த ரிமைனிங் டேஸ் 5 டேஷ் ஃபில் பண்ணிட்டா என்னதுப்பா கிராஸ் மல்டிபிள் பண்ணலாமா அப்ப என்ன வரும் நமக்கு 16 by 3 into x is equal to 24 by 5 into 10 by 3 இந்த 3 க்கு இந்த 3 அடிச்சிடும்
5 1s are 5, 5 2s are 10, 4 4s are 16, 4 6 are 24, 2 2s are 4, 2 1s are 2, 2 1s are 2, 2 3s are 6. அப்ப பேலன்ஸ் இருக்கு ரிமைனிங் தான் x னு வச்சிருக்கோம். அப்ப என்னப்பா x = 3 டேஸ்ல அந்த ரிமைனிங் வேலையை ஏவும் பியும் சேர்ந்து முடிச்சிருப்பாங்க. இருக்கா? ஆப்ஷன்ல 3ன்றது இருக்கு. ஓகேங்களா? இது கொஞ்சம் அட்வான்ஸான क्वेश्चन தான். நமக்கு பிசி லெவல்ல கேட்பாங்க, கேட்டுட்டா நம்ம தெரியாம இருக்க கூடாது. இதே மாதிரி சம் நம்ம எளிமையா ஒரு சம் பார்த்துட்டோம் ரிமைனிங் டேஸ். இது அந்த எளிமையில கொஞ்சம் அட்வான்ஸா என்ன பண்ணிருக்காங்க, தனித்தனியா கொடுத்துட்டாங்க. ஆனா செய்யறது சேர்த்து உங்க லாஜிக் என்ன ஞாபகம் வச்சுக்கணும், இந்த ஃபர்ஸ்ட் டேஷ் பொறுத்த வரைக்கும் எப்பவுமே கம்ப்ளீட் பண்றவங்களோட டோட்டல் டேஸ், ஸ்டார்ட் பண்றவங்களோட டோட்டல் டேஸ் போட்டாச்சா, இங்க விட்டு போற நாள், இங்க இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி எழுத போறீங்க. இங்க என்னது, இந்த டேஷ் கம்ப்ளீட் பண்ண வரவங்களோட டோட்டல் டேஸ், இது என்னது ரிமைனிங் டேஸ், அதுதான் ரிமைனிங், அதான் மீதி வேலை. அப்ப அந்த எக்ஸ் கண்டுபிடிக்க என்ன பண்ணுவோம், கிராஸ் மல்டிபிள் பண்ணி ஆன்சர் அழகா வரும். ஓகேங்களா? இதை விட்டு நம்ம பார்ட்ஸ் எடுக்கணும், எல்சிஎம் எடுக்கணும்னா போவோம், அது ஆன்சர் வரும். ஆனா நமக்கு அந்த குறிப்பிட்ட டைம்குள்ள முடியும், இந்த மாதிரி மெத்தட்ஸ் தான் தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन. ஏ ஒரு வேலையும் பி ஒரு வேலையும், ஏவும் பியும் சேர்ந்து ஒரு வேலையும், ஏ பிளஸ் பி அப்படின்றது எத்தனை நாள்ல முடிக்கிறாங்க, 6 நாள்ல முடிக்கிறாங்க. பியும் சியும் சேர்ந்து எத்தனை நாள்ல முடிக்கிறாங்க, 12 நாள்ல முடிக்கிறாங்க. அடுத்து சியும் ஏவும் சேர்ந்து ஒரு வேலையை எத்தனை நாள் முடிக்கிறாங்க, 4 நாள் முடிக்கிறாங்க. அவர் மூவரும் சேர்ந்த வேலையை எத்தனை நாட்கள் முடிப்பாங்க? ஜோடி ஜோடியா இருக்காங்களா? ஓகே, அவங்க இப்ப என்ன கேக்குறாங்க, ஏ பிளஸ் பி பிளஸ் சி என்னப்பா ஃபார்முலா வரும், ரெண்டு பேர் ஜோடியா இருக்கு, என்ன பண்ணணும், 2 போட்டுக்கணும். இதை நம்ம என்ன எடுத்துப்போம், எக்ஸ், இதை நம்ம என்னது ஒய் நாட், இதை என்ன எடுத்துக்கணும், ஜெட் நாட், ஷார்ட்கட் சொல்லணும்னு சொன்னாங்க. அப்ப எக்ஸ் ஒய் இசட் பை எக்ஸ் ஒய் பிளஸ் ஒய் இசட் பிளஸ் இசட் எக்ஸ். அந்த லாஜிக் படி அப்படியே எழுதுங்க பார்ப்போம். என்ன வரும் நமக்கு, 2 into 6 into 12 into 4 by என்ன பண்ணோம், 6 into 12 பெருக்குறோம் பிளஸ் 12 into 4 பெருக்குறோம் பிளஸ் 6 into 4, அதாவது 4 into 6. இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, மேல இருக்கிறது எது பெருசுன்னு பாருங்க, 12, கீழே இருக்கிறது அது அப்படியே காமனா இருக்கும். இந்த செட்ல இருந்து நான் 12 எடுக்கிறேன், இந்த செட்ல இருந்து நான் 12 எடுத்துக்கிறேன். இதை நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த 4 மட்டும் 2 2s are 4 ன்னு பிரிச்சுனா இந்த 6 into 2 என்னது 12. இப்ப மிச்சம் என்ன இருக்கோ அதை மட்டும் பாருங்க, இங்க 6 மிச்சமா இருக்கு, இங்க 4 இருக்கு, அப்படியே இருக்கட்டும். இங்க 2 மட்டும் இருக்கு. இப்ப நான் அதான் எழுத போறேன். என்ன பண்ண போறேன், இங்க 12 வெளியே ஃபர்ஸ்ட் வெளியே எடுத்துறேன். 12 into என்ன வரும் நமக்கு, பேலன்ஸ் இருக்குது 2 into 6 into 4 டிவைடட் பை, அடுத்து வேற யார் எடுக்க போறேன், கீழே அதே 12 எடுத்துட்டேன். நீங்களே பாருங்க, இந்த செட்ல 12 நான் வெளியே எடுக்கிறேன்னா யார் இருப்பா உள்ள, 6 பிளஸ் இங்க இருந்து 12 எடுத்துறா யார் இருப்பா, பேலன்ஸ் 4 பிளஸ் இங்க இருந்து 6ஐயும் 2ஐயும் எடுத்துறேன், அதான் 6 2s are 12. அப்ப யார் இருப்பா, 2 மட்டும் தான் இருப்பான். என்ன சார் எனக்கு புரியல சார்னா, ஒண்ணு இல்லப்பா, 6 into 4 நான் 6 into 2 into 2 ன்னு பிரிச்சுக்கிறேன். இந்த 6 2s are 12 நான் வெளியே எடுத்துறேன் அந்த பிராக்கெட்ல, மிச்சம் யார் இருக்கா, 2 மட்டும் தான், அதான் நான் போட்டுறேன். நீங்க என்ன பாருங்க, 12 into 6 12 into 6, 12 into 4 12 into 4, 12 into 2 24. 6 4s are 24 தானே? ஓகே, போலாமா? இப்ப இந்த 12க்கு இந்த 12 அடிச்சிட்டேன். அப்ப வேலை என்ன இருக்கும், 2 into 6 into 4, 6 plus 10 4 10, 4 plus 10 plus 2 12, 6 1s are 6 2s are 2 க்கு 2 போச்சுனா எத்தனை நாள்ல முடிப்பாங்க, 4 டேஸ்ல ஏவும் பியும் சியும் சேர்ந்து முடிப்பாங்க. இருக்காங்களா? 4 நாட்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन. இது வந்து ஒரு பாக்ஸ் மெத்தட்ல போடலாம். நீங்க சொல்றீங்க நேர்கூற்று எதிர்கூற்று, டைரக்ட் வேரியேஷன் இன்டைரக்ட் வேரியேஷன், அந்த கான்செப்ட் நல்லா பாருங்க. ஏ ஒரு வேலையை எத்தனை நாள்ல முடிக்கிறாரு, 16 நாள்ல முடிக்கிறாரு. ஓகேங்களா? அதே மாதிரி இப்ப பி என்பவர் ஏவை விட 60 திறன் அதிகம். அப்ப நான் ஏவை வச்சு சொல்றதுனால ஏக்கு நான் 100% திறமை எடுத்துக்கிறேன்னா பிக்கு என்ன வரும், பின்றது ஏவை விட 60 அதிகம். அப்ப 100 பிளஸ் 60 என்ன வரும்பா, 160 வருமா திறன். அதான் லாஜிக். ஏ பி என்பவர் ஏவை விட 60 அதிகம். நான் இப்ப யாரை வச்சு சொல்றேன், இப்ப நான் உங்களை வச்சு சொல்றேன்னா, உங்களை விட நான் 60% திறன் அதிகம்னா உங்க சதவீதம் 100 நான் வச்சுக்கிட்டேன்னா என் சதவீதம் என்ன பண்ணுவேன், உங்களோட 60 அதிகம் 100 பிளஸ் 60 160. இப்ப இதுவே உங்களை விட நான் 60 கம்மினா என்ன பண்ணிருப்பேன், 100 மைனஸ் 60 இங்க 40ன்னு போட்டுக்கலாம். இங்க அதிகம்னு சொன்னதுனால நான் ஏக்கு என்ன பண்றேன், 100%. அப்ப பி என்னது, இதை விட 60 அதிகம் 160 அப்படின்னும் போது எனக்கு முழு வேலையை முடிக்க பிக்கு தேவை. அப்ப இந்த எக்ஸ் தான் கேட்கறாங்க. பின்னா 160% வச்சு அவர் எத்தனை நாள்ல முடிப்பாருன்னு கேட்கறாரு. போலாமா? இப்ப பாக்ஸ் மெத்தட், நீங்க இது வரைக்கும் பாக்ஸ் மெத்தட் எப்படி பார்த்தாலும் சரி, இப்ப நான் சொல்றது ஈஸியா இருக்கும். ஏன்னா நேர்கூற்று அயற்கூற்று போது கீழே இருக்கிறத போடு, சைட்ல இருக்கிறத போடலாம் யோசிக்கலாம். இப்ப நான் சொல்றேன் 100 பிளஸ் 60 பிளஸ்னா 160, பெருசு நோக்கி 1/2 மார்க் போடுங்க. ஓகேங்களா? இப்ப நீங்க 100% எஃபோர்ட் போட்டு ஒரு வேலையை செய்றீங்க, எத்தனை நாள்ல முடிக்கிறீங்க, 16 நாள்ல முடிக்கிறீங்க. 200% போட்டீங்கன்னா நாட்கள் கம்மியாகும் இல்ல. அதே மாதிரி இப்ப இந்த விட இது அதிகமாக இருக்குதா, திறமை அதிகமாக அதிகமாக 4 குறையுமா. 100% 16 நாள்னா 160% கண்டிப்பா இந்த 16 விட இங்க சின்ன வேல்யூ தான். இங்க என்ன வரப்போகுது, சின்ன வேல்யூ தான். நீங்க ஆன்சர் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும், சின்ன வேல்யூ தான். அப்ப எது பெருசு, ரெண்டுத்தை கம்பேர் பண்ணும், 16 தான் பெருசு. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டைம்
இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு எஃபிஷியன்சி. நேரம் அதிகமானா திறமை கம்மியாகும், திறமை அதிகமானா நேரம் கம்மியாகும். இப்ப இங்க பாருங்க, திறமை 100% 16, திறமை அதிகமாகுது, அப்ப நேரம் கம்மியாகும், அப்ப கம்மியாகும், அப்ப சின்ன வேல்யூ இதை விட இங்க சின்னதா தான் வரும். இப்ப இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணா, ஒரு ஆரோ மார்க்கோட ஷார்ப் பேஜ், ஆரோ மார்க் இன்னொரு ஆரோ மார்க் பேக் பேஜ் போய் டச் ஆகும். அதே மாதிரி ஒரு ஆரோ மார்க்கோட ஷார்ப் பேஜ் இன்னொரு ஆரோ மார்க்கோட பேக் பேஜ் போய் டச் ஆகும். அது அப்படியே ஈக்குவல் இந்த பக்கம் எழுதுங்க. இந்த ஆரோ மார்க் எங்க இருக்கு, 160, அதோட பேக் பேஜ்ல போய் டச் ஆகும். அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு இந்த ஆரோ மார்க் ஷார்ப் பேஜ் 16, அது எங்க போய் டச் ஆகும், 100. அப்ப 16 × 100, 0க்கு 0 போயிடுமா, 16 ஒன்ஸா 16 போச்சா. அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு எத்தனை டேஸ், 10 days. அப்ப எக்ஸ்னா யாரு, பி தான் எக்ஸ்ன்ற நாள்ல செய்யறாரு. அப்ப அதுதான் என்னது, 10 days இருக்கா பாருங்க, இருக்கு. இப்ப நீங்க இதுல என்ன புரிஞ்சுக்கணும்னா, 100% எஃபர்ட் இருக்கும்போது அவர் எத்தனை நாள்ல வேலையை முடிக்கிறாரு, 16 நாள்ல. 160% பி எஃபர்ட் போறா, அப்ப எத்தனை நாள் முடிக்கிறார், 10 நாள். நான் சொன்னா இங்க சின்ன வேல்யூ தான் வரும்ட்டு பாருங்க, சின்னது பெருசு நோக்கி தான் நேரமா இருக்கும். அப்ப அதனால இங்க இருந்து நம்ம ஆரம்பம், அதை நம்ம தான் சிந்திக்கணும். ஓகேங்களா, சரிப்பா. நெக்ஸ்ட் கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டின். இது கொஞ்சம் பெருசா போற மாதிரி இருக்கும், நான் சொல்றேன், நீங்க அப்படியே டக் பண்ணி புரிஞ்சுக்கோ. ஓகேங்களா, ஒரு வேலையை ஒரு பகுதி ஏன்றவர் 10 நாட்கள் முடிக்கிறார், பின்றவர் இங்க வந்து 5000 இருக்கும், அது 1500 மாத்திக்க முடியும். ஓகேங்களா, ஏன்றவர் 10 நாள்ல முடிக்கிறார். அப்ப ஏன்றவர் எத்தனை நாள்ல முடிக்கிறாரு, 10 நாள்ல. பின்றவர் எத்தனை நாள்ல முடிக்கிறார் பாருங்க, 15 நாள்ல முடிக்கிறாருன்றாங்க. இருவரும் 5 நாட்கள் வேலையை செய்தனர். மீதி வேலையை சி என்பவர் 2 நாட்களில் செய்து முடிக்கிறார். மொத்த வேலைக்குரிய சம்பளம். ஓகேங்களா, இப்ப நீங்க என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் தனியா சி அப்படின்னு கண்டுபிடிக்கணும். எத்தனை நாள் நீங்க கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரேஷியோ போடணும். சரி, அது அப்படியே இந்த பக்கம் இருக்கணும். நம்ம என்ன பண்ணிடணும்னா, ஃபர்ஸ்ட் என்ன வேலைன்னு சொல்லிட்டான், மீதி வேலைன்னு சொல்லிட்டான். அப்ப வேலையை ஸ்டார்ட் பண்றவங்க யாரு, ஏவும் பியும். கரெக்டா, ஏவும் பியும் வேலையை ஸ்டார்ட் பண்ண இந்த டேஷ் விட்டு போற நாள் டேஷ். அப்ப மீதி வேலையை யார் முடிக்கிறா, சி. ஏன்னா ஏ பி 2 பேருமே விட்டு போயிடுறாங்க. அப்ப சி இந்த மீதி வேலையை எடுத்து போட்டுக்கலாம். முடிஞ்சா அப்பதான் நமக்கு என்ன கிடைக்கும், சியோட டோட்டல் டேஸ் கிடைக்கும். போடலாமா. இப்ப நல்லா பாருங்க, நமக்கு ஏ 10 நாள்னு கொடுத்துனா பி 5 நாள் கொடுத்துனா, அப்ப நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஏ பிளஸ் பி கண்டுபிடிக்கணும். ஏ பிளஸ் பி எத்தனை, எப்படி கண்டுபிடிப்பீங்க, மேல ரெண்டுத்தையும் பெருக்கணும், கீழே ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும். 25 வருமா, 5 2s are 10, 5 5s are 25, 5 1s are 5, 5 3s are 3 × 2 என்னப்பா 6. அப்ப ஏவும் பியும் சேர்ந்தா அந்த வேலையை எத்தனை நாள்ல முடிப்பாங்க, 6 நாள்ல முடிப்பாங்க. அப்ப நீங்க இந்த டேஷ் என்ன பண்ணணும், 6ன்னு போட்டாச்சு. ஓகேங்களா, அதான் ஏ 10 பி 15. அப்ப ஏ பிளஸ் பி என்ன வருது, 6 days. நம்ம எப்பவுமே இந்த டேஷ் என்ன பண்ணுவோம், ஸ்டார்ட் பண்றவங்களோட முழு வேலை ஏவும் பியும் தான் ஸ்டார்ட் பண்றாங்க. அவங்க மட்டும் முடிச்சிருந்தா 6 நாள்ல முடிச்சிருக்கலாம். ஆனா அவங்க எத்தனை நாள் வேலை செஞ்சிருக்காங்க பாருங்க, 5 நாள். அப்ப நம்ம என்ன பண்ணணும், இந்த டேஷ் வீட்டு போயிட்டோம், 5 நாள் வீட்டு போயிட்டோம். இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ண 6ல 5 போச்சுன்னா 1. இப்ப அவங்க என்ன கேக்குறாங்க, நமக்கு தேவை சியோட டோட்டல் டேஸ் தேவையா. அப்ப நம்ம என்ன பண்ணா, இங்க எக்ஸ் போடுவோம். இப்ப ஏவும் பியும் வேலையை டோட்டாச்சா. சி என்பவர் 2 நாட்களில் செய்து முடியும். என்ன வேலையை, மீதி வேலையை. நம்ம இத்தனை 2 சம என்ன போட்டோம், இங்க கண்டுபிடிச்சோம். அவன் என்ன சொல்லிட்டான், மீதி வேலையை முடிக்க 2 நாள் ஆகுறாங்கன்னா சியோட முழு வேலையை நமக்கு தெரியும். அப்ப அங்க நம்ம எக்ஸ் போட்டுக்கலாம். கம்ப்ளீட் பண்றவங்களோட டோட்டல் டேஸ் நமக்கு தெரியும், அதுதான் நமக்கும் வேணும். அதனால அங்க எக்ஸ் போட்டு இப்ப கிராஸ் மல்டிபிள் பண்ணலாமா, 6 × 2 x × 1. அப்ப c னா என்னது, x × 1 ஈக்குவல் டு 6 × 2 x × 1 னா x. c யோட டோட்டல் 6 2s are 12 days. அப்ப c ன்றவர் எத்தனை நாள்ல வேலையை முடிக்கிறாரு, 12 days. அதை நம்ம இப்ப இங்க எழுதிக்கலாமா, 12 days. முடிஞ்சா ஓகே. நம்ம ஆல்ரெடி இப்ப ரேஷியோ வச்சு தான் பங்கு பிரிக்கணும். 10 நாள் வேலை செய்யறாருன்னா அவரோட திறன் என்னது, 1/10. பி 15 நாள் வேலை செய்யறாருன்னா அவரோட திறன் என்னது, 1/15. சி 12 நாள் வேலை செய்யறா, அவரோட திறன் என்னது, 1/12. எப்படி சார்னா, டைம் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு எஃபிஷியன்சி. 10 நாள்னா 1/10 திறன், 5 நாள் 1/5 திறன், 12 நாள்னா 1/5 திறன். ஓகேங்களா, இப்ப ஏ இஸ்டு பி இஸ்டு சி கண்டுபிடிக்க போறோம். இப்ப இங்க ஒரு இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா, ஏவும் பியும் எத்தனை நாள் வேலை செஞ்சுக்கிறாங்கப்பா, 5 நாள் வேலை செஞ்சுக்கிறாங்களா. அப்ப என்ன பண்ணணும், 5 மேல போட்டுக்கலாம். ஓகேங்களா, அதுவே சி எத்தனை நாள் வேலை செஞ்சுக்கிறாரு, 2 நாள் தான் வேலை செஞ்சு, அவரோட திறமை 1/12. ஆனா அதுல 2 நாள் செஞ்சதுனால சியோட ஒர்க் ஆஃப் ஏ பி சி வேலை 10 நாள்ல வேலை முடிக்கிறார். ஆனா அவர் 5 நாள் வேலை செஞ்சா அப்ப 5/10 நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம், 1/2ன்னு சொல்லலாம். 5 1s are 5 10s are. அதே மாதிரி பி 5 நாள்ல வேலை முடிப்பாருன்னா 5 நாள் அதுல வேலை செஞ்சா இன்னும் எவ்வளவு இருக்கு, அப்ப 1/3ன்றது. அதே மாதிரி சி 12 நாள்ல வேலை முடிப்பாருன்னு கண்டுபிடிச்சோமா, அவரோட திறன் 1/12. அவர் எத்தனை நாள் செஞ்சுட்டாரு, 2 நாள். அப்ப 1 அடிச்சுன்னா என்ன வரும், 1/6. இப்ப திறனுக்கு ரேஷியோ போடலாம். ஏனா என்னது 1:2, பினா என்னது 1:3, சினா என்னது 1:6. இப்ப இதை நீங்க பண்ணீங்கன்னா எல்சிஎம் இருந்தா உங்களுக்கு என்ன வரும், 6 தான் வரும். அப்ப எல்லாத்துலயும் 6 பெருக்கிறீங்கன்னா கேன்சல் பண்ணும்போது என்ன வரும், 3:2:1. A:B:C யோட ரேஷியோ. பங்கு சம்பளத்துக்கு கொடுக்குறத பங்கு, இதுதான் எவ்வளவு பங்கு கொடுக்குறாங்க, 1500ன்றது ரேட் அமௌண்ட். இப்ப அவங்க என்ன கேக்குறாங்க, பிசியின் தினக்கூலி. ஃபர்ஸ்ட் பி யோட சம்பளத்தை எப்படி கண்டுபிடிப்பீங்க,
B யோட பங்கு எவ்வளவு 2 பங்கு. அப்ப என்ன பண்ணுவீங்க 2/3 சார் 18 12 6. ஓகே கரெக்ட் தான். B யோட பங்கு எவ்வளவு 2. ஒட்டுமொத்த பங்கு எவ்வளவு 3 + 2 + 1 கீழே 6 போடு இன்டு 1500 போடு. 2 1s are 2 2 3s are 6 3 1s are 3 3 500 சார். அப்ப B மொத்தமா எவ்வளவு சம்பளம் வாங்குறாரு 500 ரூபாய். இப்ப அதே மாதிரி C க்கு கண்டுபிடிக்கணும். C எத்தனை வேலை பங்கு? C வேற கலர்ல போடலாம். ப்ளூ. C க்கு எவ்வளவு ஒரு பங்கு. மொத்தமா பங்கு எவ்வளவு 6 பங்கு இன்டு 1500. 6 1s are 6 6 2s are 12 பேலன்ஸ் 3 6 5s are 30 0. அப்ப மொத்தமா C யோட சேலரி எவ்வளவு 250. எதுல 1500. இப்பதான் நம்ம பாத்துற கூடாது. அவங்க சியும் பியும் தான் சார் சேர்த்து கேட்கறாங்க. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி சொல்லிடலாம்ல சார் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தப்பு நம்ம பண்ணது. ஏன் அப்படின்னா ஏன் கேட்கறாங்கன்னா அவங்களோட தினக்கூலி. இப்ப பி மொத்தமா எத்தனை நாள் வேலை செஞ்சாருன்னு 5 நாளைக்கு 500 ரூபாய் வாங்குறாரு. அப்ப என்ன பண்ணும் ஒரு நாள் சம்பளத்துக்கு 5 ஆள் வகுங்க 5 1 சார் 500 சார் தான் 500. ஒரு நாள் அவர் எவ்வளவு வாங்குறாரு 500 ரூபாய். இப்ப அதே மாதிரி சி மொத்தமா எத்தனை நாள் வேலை செஞ்சிருக்காரு 2 நாள் தான். அப்ப 250 2 நாள் வகுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் 125. இப்ப பாருங்க பி மற்றும் சி யோட தினக்கூலியை சேர்த்தா 100 பிளஸ் 125 சேர்த்தீங்கன்னா 225 ரூபாய் அப்படின்றது ஆன்சர். இருக்கா பாருங்க 225. ஓகேங்களா? ஹைலைட் பண்ண பாருங்க 225 ஆன்சர். ஒன்னும் இல்ல ஃபர்ஸ்ட் ஏன்றது 10 நாள் பின்றது 5 நாள் சி மட்டும் எனக்கு தெரியாது. அதுக்கு தான் என்ன கான்செப்ட் கொடுத்துறாங்க இந்த மீதி வேலை கான்செப்ட் கொடுத்தாச்சு. ரிமைனிங் டேஸ் கான்செப்ட். வேலையை தொடங்குறது ஏபி. ஏ தனியா பி தனியா இருக்கு. நான் ஏபி கண்டுபிடிக்கிறேன் 6 நாள். அதுல ஏவும் பியும் சேர்ந்து 5 நாள் வேலை செஞ்சுட்டு ஓடிடுறாங்க. அப்ப 6ல 5 போச்சுன்னா 1. ஏவும் பியும் போனா அடிச்சுட்டேன். சி மட்டும் மீதி வேலை எத்தனை நாள் முடிக்கிறார் 2 நாள். இங்க நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம் சியோட டோட்டல் டேஸ் போடும். அப்ப எக்ஸ் எக்ஸ் இன்டு 1 எக்ஸ் 6 இன்டு 12 12. அப்ப எக்ஸ் சி மட்டுமா எத்தனை நாள் வேலை செய்ய 12 டேஸ். அதான் இப்ப நான் இங்க எழுதிக்கிறேன் 12 டேஸ் கலர் மாதிரி. இப்ப ஏவோட திறன் 10 நாள்ல வேலை விடுவா. அவரோட திறன் 1/10. ஓகே ஏன் சார் அப்ப 5 வந்துச்சுன்னா ஏவும் பி எத்தனை நாள் செய்யணும் 5. அப்ப 5/10 1/2. பி எத்தனை நாள் 5. அப்ப 1/5 திறன். ஆனா அவங்க எத்தனை நாள் வேலை செய்யணும் 5 நாள். அப்ப 5/5 1/3. இப்ப சின்றது 12 நாள் 12 நாள் வேலை. ஓகே அப்ப 1/12 திறன். எத்தனை நாள் அவர் வேலை செஞ்சுக்க 2 நாள். அப்ப 2/12 1/6. இப்ப A is to B is to C னா 1/2 is to 1/3 is to 1/6. இப்ப இதுக்கான LCM என்ன வரும் உங்களுக்கு 6 ன்னு வரும். அப்ப 6 into 1/2 னா 3 வரும். 6 into 1/3 னா 2 வரும். 6 into 1/6 னா 1 வரும். இதான் ரேஷியோ. இப்ப இந்த அடிப்படையில தான் இந்த பங்கு 1500 கொடுக்க போறாங்க. அப்ப B யோட சம்பளம் எவ்வளவு 2 பங்கு தரணும். இந்த 1500 1500 2 பங்கு என்னது 2 பை மொத்தமா எத்தனை பங்கு இருக்கு 6 பங்கு இன்டு 1500 போணும் 6 அடிச்சீங்கன்னா உங்களுக்கு 500 வருது. நல்லா புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி C கண்டுபிடிச்சு 250. ஓகே ஆட் பண்ணா வரலையே சார். நான் இங்கதான் ஹைலைட் தினக்கூலின்றது கேட்கறேன். அப்படின்னா தினம் பி மொத்தமா எத்தனை நாள் வேலை செஞ்சு 5 நாள். அப்ப 5 ஆளா வகுத்தீங்கன்னா 100 ரூபாய் தரணும். அதே மாதிரி சிக்கு எவ்வளவு மொத்தம் சம்பளம் 250 ரூபாய். ஆனா அவர் எத்தனை நாள் வேலை 2 நாள். அப்ப ஒரு நாளைக்கு என்ன கண்டுபிடிப்பீங்க 2 நாள் வகுப்பீங்க 125. 100 125 ஆட் பண்ணா 225. ஓகேங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். எதனா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் சொல்லியிருக்க ஷார்ட்கட்ல ஒரு நோட் போட்டு எழுதுங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி என்னென்ன கொஸ்டின்ஸ் நீங்க மிஸ்டேக் பண்றீங்களோ அதை தனியா ஒரு நோட் போட்டு மெயின்டைன் பண்ணுங்க. ரிவிஷன் பண்ணும்போது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கே தெரியாம உங்களோட மார்க் பூஸ்ட் ஆகும். இந்த மாதிரி தனியா தப்பா ஒரு கொஸ்டின்லாம் நோட் பண்ணிட்டு அதை ரிவிஷன் டெஸ்ட் அப்ப நம்ம ஒரு வாட்டி ரீகால் பண்ணிட்டு வந்தோம்னா உங்களையே அறியாம நீங்க போன டெஸ்ட்ல தப்பா போடுறது கூட இந்த டெஸ்ட்ல கரெக்டா புரியும். அதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.